நீங்க சந்தோஷம் 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 சந்தோஷம்னு தேடிக்கிட்டே போலாம். அல்ல மிதுன ராசியில சந்தோஷங்கிற பேர் கூட உள்ளவர் கூட இருக்கலாம், ஆனா சந்தோஷம் மட்டும் இருந்திருக்காது. அதாவது மற்றவங்களுக்கு ஒரு வேலை நடக்கணும்னா உங்களை கூட்டு வச்சு என்ன பண்ணலாம், அப்படி ஈஸியாக்கா உங்களை அப்படியே நீங்கெல்லாம் யாரு, உங்களை மாதிரி நல்லவங்க உண்டா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், உங்க வேலையை விட்டு போட்டு போய் என்ன பண்ணுவீங்க, அவங்களுக்காண்டி வேலை பார்ப்பீங்க. கடந்த 1.5 வருஷத்துல வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் ஏதேனும் எடுத்திருந்தீங்கன்னா பாதியோடு நிற்கும். கட்டின வீடு பாதியோடு நிற்கிங்க. சந்தோஷம் மகிழ்ச்சி எப்போ கிடைக்கும்? படிப்பு மட்டுமே எதிர்காலத்தை தீர்மானித்து விடாது. தேவையில்லாத சந்தோஷம், மற்ற குடும்பத்தை அழித்து விட்டு ஏற்படுகின்ற சந்தோஷம், மற்ற பெண்களை தவறாக சித்தரிக்கின்ற சந்தோஷத்தை எக்காந்த கொண்டும் இந்த காலகட்டங்களிலும் எந்த காலகட்டங்களிலும் நம்மளுடைய அன்பான மிதுன ராசிக்காரர்கள் இயக்கிவிடக்கூடாது. மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ராகு கேது பயிற்சியில் ஏற்படுகின்ற மாற்றம் என்ன? மிதுன ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா ராகு பகவான் 10ஆம் இடத்துல அமர்ந்திருந்தார். மிதுன ராசிக்கு 10ஆம் இடமான மீன ராசியில அமர்ந்திருந்த ராகு பகவான் கும்ப ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வர்றார். அதே போல மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்த கேது பகவான் தற்போது சிம்ம ராசியான 3ஆம் இடத்தை நோக்கி பயணிக்கார். ராகு 9ஆம் இடத்துக்கும் கேது 3ஆம் இடத்துக்கும் வருவதனால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் நன்மையை பெற போறீங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னாடி கடந்த காலங்களில் ஒரு 1.5 வருஷமாக 2 வருஷமாக, ஏன்னா சனி பயிற்சி நம்ம கட்டாயமாக இதில் எடுத்துக்கணும், மிதுன ராசிக்கு என்னென்ன போராட்டங்கள் வந்துச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். தொழில், நிரந்தரமான தொழில் இல்லை. இந்த தொழிலை பார்த்தா அதுலேயும் ஏற்றம் இல்லாமல் போச்சு, அந்த தொழிலை பார்த்தேன் அதுலேயும் ஏமாற்றமே வந்துச்சு. ஒரு நிரந்தரமான தொழிலை நோக்கி தேடுவதே என்னுடைய நோக்கமாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம். அதே போல சந்தோஷம்னா என்ன? இந்த 1.5 வருஷமா உங்களுக்கு சந்தோஷம்னா என்னன்னு கேட்குற அளவுக்கு தான் உங்களுடைய வாழ்க்கையில நடைமுறையில உங்களுக்கு நடந்த விஷயமாக இருக்கும். நீங்க சந்தோஷம் 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 சந்தோஷம்னு தேடிக்கிட்டே போலாம். அல்ல மிதுன ராசியில சந்தோஷங்கிற பேர் கூட உள்ளவர் கூட இருக்கலாம், ஆனா சந்தோஷம் மட்டும் இருந்திருக்காது. மகிழ்ச்சிங்கிறதே ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி சந்தோஷம் இருந்தது என்று நினைத்தால் உங்க சுய ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரக அமைப்பு வலிமையா இருந்திருக்கும். அப்பதான் ஏதாவது ஒரு எட்டி பார்க்குற சந்தோஷம் கிடைச்சிருக்கும். பரவாயில்லையே, சந்தோஷம் எட்டி பார்த்துருச்சே அப்படிங்கிற மாதிரிதான் உங்களுக்கு கிரகங்கள் கொடுத்திருக்கும். அப்ப சந்தோஷமும் இல்லை, ஒரு பொருளாதாரத்திலும் முன்னேற்றமும் இல்லை. ஏற்றம் எப்ப கிடைக்கும், எப்பொழுது சந்தோஷம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணத்துடன் இருக்கக்கூடிய அன்பார்ந்த நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு பகவானும் கேது பகவானும் ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை உருவாக்கி தரப்போறாங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றமான தன்மைகளை தரப்போறாங்க அப்படிங்கிறது உண்மை. ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க ஒரு விஷயத்த 2 விதமா பார்க்குற குணாதிசயம் உங்களுக்கு உண்டு. இருக்கு, திடீர்னு இல்லைன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதே போல உங்களை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் உள்ள மிதுன ராசின்னு சொல்லி யாராலையும் எடுக்க முடியாது. ஒரு நட்பு வட்டாரம் உங்களை சுத்தி இருக்கவே செய்யும். எப்ப பார்த்தாலும் குறைஞ்ச ஒரு 2 பேராச்சும் உங்க கூட இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு இயக்கம் உங்க கூட இருந்துகிட்டே இருக்கும். உங்க கூட அவங்க இருக்கிறனால உங்களுக்கு நன்மை கிடையாது, அவங்களுக்கு தான் நன்மை. உண்மையிலேயே மிதுன ராசிக்காரங்க கூட இருந்தாங்கன்னா ஈஸியா வேலையை நகர்த்திடலாம். உங்களுக்கு அதாவது மற்றவங்களுக்கு ஒரு வேலை நடக்கணும்னா உங்களை கூட்டு வச்சு என்ன பண்ணலாம், அப்படி ஈஸியாக்கா உங்களை அப்படியே நீங்கெல்லாம் யாரு, உங்களை மாதிரி நல்லவங்க உண்டா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், உங்க வேலையை விட்டு போட்டு போய் என்ன பண்ணுவீங்க, அவங்களுக்காண்டி வேலை பார்ப்பீங்க. உன்னையதான் நம்பி இருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை உங்கள்கிட்ட சொல்லிட்டா போதும்,
நீங்கள் அவ்வளோதான் ஃப்ளாட்டு விட்டுருவீங்க. எனக்கு வேலையை அப்புறம் பார்த்துக்கலாங்க, உங்களுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க, உங்களை முடிச்சு கொடுத்துட்டு நான் என் வேலையை அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் செயல்பட்டிருப்பீங்க. அதுவும் இந்த 1.5 வருஷம் 2 வருஷமா உங்கள் வேலையை விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு வேலை செஞ்சே உங்கள் வேலை பாதி வேலை போயிருக்கும். உங்கள் வேலையை யார்ட்டையா ஒப்படைச்சிட்டு நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போன மிதுன ராசிக்காரங்க பாதி பேர் வேலை இல்லாமல் தான் உட்காந்துருப்பாங்க. அந்த இடத்துல இன்னொரு ஆள் வந்து உட்காந்துக்கிட்டு உங்களை நாட்டமாக பண்ணுவாங்க. ஸோ இந்த சூழ்நிலை தான் இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்னொரு விஷயம் நடந்தது. என்னுடைய கிளைண்ட் ஆன்லைன் மூலமாக நம்மளை சந்தித்த கிளைண்ட் சொன்ன விஷயம், இந்த வார்த்தை நான் உங்களுக்கு சொன்னோன்னே அவங்க என்கிட்ட போன வாரம் தான் என்கிட்ட ஜாதகம் பார்த்தாங்க. நம்ம ஆன்லைன் மூலமாக தான், சிங்கப்பூர்லேருந்து. நான் சொன்னேன், ஐயா நீங்கள் யாரையும் வேலை சேர்த்து விட்டீங்களா, சேர்த்து விட்டு அதனால் உங்களுக்கு பாதிப்பு வந்துச்சானே. எப்படியா சொல்கிறீங்க? கரெக்டாக உண்மையிலேயே ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் நான் என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு லேடி இருக்காங்க, அவங்கள வேலை சேர்த்து விட்டேன். கடைசியில் எனக்கே ஆப்பு வச்சுட்டாங்க. இப்போ அந்த இடத்துல எனக்கு வேலை இல்லாமல் போச்சு அப்படிங்காங்க. ஸோ இதெல்லாம் கிரக ரீதியாக நடக்கிறது. அப்போ உங்களுக்கும் இந்த அனுபவங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்படி நான் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு நடந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் கட்டாயமாக கொடுங்க. அதே போல் வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக நீங்கள் செலவழித்த கணக்கு பார்த்தா சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு நிறையா செலவழிச்சிருப்பீங்க. வாங்கின வண்டிலாம் ரிப்பேர் ஆகும், இல்லை வாங்கின வண்டியை ஏமாற்றி விற்றுருப்பாங்க. சூப்பர் வண்டினே, அற்புதமான வண்டி, இந்த வண்டியை நீங்கள் செலவே எல்லாம் ஓட்டலாம்னு சொல்லி உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வாங்கின பிறகு அது செலவை மட்டுமே செலவழிக்கிற வண்டிங்கிறத நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அதே போல் அம்மாவுக்கு ஆஸ்பத்திரிக்கு செலவுக்கு நீங்கள் செலவழித்த கணக்கிட்டு பார்த்தா அந்த 2 வருஷத்தில் அதிகமான செலவு. எத்தனை ஆஸ்பத்திரிக்கு போனாலும் பலபடி ஒவ்வொரு டெஸ்ட்டாக எடுக்க சொல்லியிருப்பாங்க. இந்த டெஸ்ட் எடுங்க, அந்த டெஸ்ட் எடுங்க, அதை எடுங்க, இதை எடுங்க. ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றும் இல்லை, பரவாயில்ல சரியாக போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பாதிப்பு இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். இந்த விஷயங்கள்லாம் உங்களை ரொம்ப தாக்கம் பண்ணியிருக்கும். அதே போல் மிதுன ராசிக்காரங்க கடந்த 1.5 வருஷத்தில் வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் ஏதேனும் எடுத்திருந்தீங்கன்னா பாதியோடு நிற்கும். கட்டின வீடு பாதியோடு நிற்கிங்க. இன்ஜினியர் வரமாட்டேங்காரு, கொத்தனார் வரமாட்டேங்காரு, இல்லாட்டி ஏதாவது ஒரு பொருள் வரமாட்டேங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்துக்காண்டி கட்டின வீடு பாதியோடு நிற்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுத்திருக்கும். ஸோ இந்த நிலையிலிருந்து எப்போ மாற்றம் உண்டு, என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் நம்மளுடைய ராகு பகவானும் மற்றும் கேது பகவானும் உங்களுக்கு கொடுக்க போறாங்க. அதே போல இந்த கிரக பயிற்சியில உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை கவனம் என்று சொல்லுகின்ற வார்த்தைகளை உபயோகப்படுத்துறாங்க அப்படிங்கிறத கிரக ரீதியாக நான் ஆராய்ந்த விஷயங்களை உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன். தயவுசெய்து சொல்ற விஷயத்த கவனமா கேளுங்க. இனிமே தான் உங்களுக்கு கான்செப்டே இருக்கு. இது ஏன் நான் சொல்றேன்னா, இது சில பேர் இருக்காங்க, ஒவ்வொரு யூடியூப் சேனல்லையும் வருவாங்க, 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வீடியோ ஆரம்பிக்கி, 7 நிமிஷங்களுக்கு அப்புறம் தான் வீடியோ ஆரம்பிக்குன்னு சொல்லி போட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, 7 நிமிஷம் கழிச்சு தானே எதிர்காலம் இருக்குது அப்படின்னு பார்ப்பீங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஜோதிட வீடியோவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு வீடியோ பார்க்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் நாங்கள் கடந்த கால கருத்துக்களை சொன்ன விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கும். அப்போ நீங்கள் அடுத்து இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு முழு மனதோட ஆத்ம திருப்தியுடன் நீங்கள் நடக்குங்கிற நம்பிக்கையோட பார்ப்பீங்க. ஸோ மற்றவங்க சொல்கிறாங்கங்கிறக்காண்டி 6 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம், 7 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம்னு பார்த்தா அதில் உங்களுக்கு நம்பிக்கை வராது. ஸோ அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க, ஓகேவா? ஸோ இந்த ராகு கேது பகவான் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு முன்னேற்றங்களை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கும்போது, சக ஊழியர்களுடைய செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு, அவர்களுடைய ஆதரவுகள் மூலமாக உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்பட போகுது. மிதுன ராசிக்காரங்க யாரெல்லாம் வீடு வாங்க நினைக்கீங்களோ, சொந்த வீடு கெட்டன்னு நினைக்கீங்களோ, அல்ல கெட்டின வீடை வாங்க நினைக்கீங்களோ, கட்டாயமாக இந்த 1.5 வருட காலங்கள்ல உங்களுடைய சுய ஜாதகமும் சாதகமாக இருந்தால் நீங்கள் வீடு வாங்குவதற்கான அமைப்பு அல்லது வீடு கெட்டுவதற்கான அமைப்பை கிரகங்கள் முழுமையாக உங்களுக்கு உறுதுணை செய்யும். கெட்டின வீடு பாதியோடு நின்றுச்சு, எப்படா ஆரம்பிப்போம் அப்படிங்கிற நினைச்சுக்கிட்டீங்கன்னா இனிமே ஆரம்பிப்பீங்க. ஜூன் மாசத்துக்கு மேல தடைப்பட்ட விஷயங்கள், நடைபெறாமல் இருக்கின்ற விஷயங்கள், நடத்து காட்டக்கூடிய விஷயங்களை கிரகங்கள் கொடுக்கின்றன. சந்தோஷம், மகிழ்ச்சி
எப்ப கிடைக்கும்? இனிமே கிடைக்கும். இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் கிடைக்கும். உங்களுக்கு சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்கும், உங்க சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால். ஏன் அதை உயாம் சொல்றேன்னா, சுய ஜாதகம் 70%, கோச்சார ரீதியான கிரகங்களுடைய அமைப்பு 30%, 20 to 30%. ஸோ அந்த வில் பவர் தக்கன உங்களுக்கு நன்மை உண்டு. அப்ப கட்டாயமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. படிக்க போகல, என் பையன் மிதுன ராசி படிக்கவே போக மாட்டேங்க, ஸ்கூல்ல போய் விட்டேன் படிக்க மாட்டேங்க, காலேஜில் விட்டேன் படிக்க மாட்டேங்க, ஐயா படிச்சிருவானா, காலேஜ் பக்கம் காலை வச்சிருவானா அப்படின்னு எதிர்பார்க்கிற தாய் தந்தையருக்கு சொல்லுவது என்னவென்றால், உறுதியாக உங்களுடைய குழந்தை, மிதுன ராசி குழந்தைகள் உறுதியாக இனிமேல் படிப்பில் கவனம் செலுத்துவார்கள், படிப்பில் வெற்றி பெறுவார்கள், ஒரு உயர்ந்த நிலையை அடைவதற்கான சூழ்நிலை உண்டு. எந்த போட்டியில் கலந்து கொண்டாலும் நம்முடைய மிதுன ராசி மாணவ செல்வங்கள் வெற்றி பெறுவதற்கான அமைப்பை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். போய் விளையாட்டு போட்டியில் கலந்து வச்சுருங்க, எந்த போட்டியில வேணா கலந்துக்கூடா, படிப்புலையும் கவனம் செலுத்து, போட்டியிலையும் கலந்துக்கோ அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுங்க. படிப்பு மட்டுமே எதிர்காலத்தை தீர்மானித்து விடாது, இரண்டும் கலந்துதான் கலவை. ரெண்டு கண்ணுமே நமக்கு முக்கியம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரிதான் படிப்பும் குழந்தைகளுக்கு முக்கியம், விளையாட்டும் முக்கியம். அப்ப ஒவ்வொரு விளையாட்டிலுமே அவங்களுடைய அங்கீகாரத்தை நிலைநாட்டுவதற்கான சூழ்நிலையிலே அரசாங்கம் உதவி செய்யுது. ஸோ அப்ப உறுதியாக நம்மளுடைய மிதுனராசி அன்பர்கள் ஒரு விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்று ஒரு அங்கீகாரம் பெறுவதற்கான வாய்ப்பு, படிப்பில் நல்ல மதிப்பெண் பெற்று அங்கீகாரம் பெறுவதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் கொடுக்கின்றன. கல்லூரிக்கே போக மாட்டேன்னு சொன்ன, +2 முடிச்சுட்டு இல்லை காலேஜில் பாதியோடு நின்ற மாணவர்கள் இனிமே கல்லூரி பயணத்தை தொடங்குவார்கள். உறுதியாக டிகிரி முடித்து நல்ல ஒரு அங்கீகாரத்தை பெறுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அதே போல மிதுன ராசியில யாரெல்லாம் அரசாங்க வேலைக்காக முயற்சிகள் எடுக்கிறீர்களோ அவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான சூழ்நிலைகளை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்றன. உங்களுடைய தகப்பனார் வழி சொத்தில் உள்ள செயல்பாடுகள், வில்லங்கமான செயல்பாடுகள் ஏதேனும் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய தகப்பனார் வழி தாத்தா வழி சொத்து உங்களுக்கு கிடைக்கும், உங்க அப்பா வழி சொத்து கிடைக்காது, அது கிடைக்கிறதுல சில தடை வரலாம். ஆனா உங்க தாத்தா வழி சொத்து உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகத்தை கிரகங்கள் கொடுக்கின்றன. அதே போல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க. இப்ப கிரக பயிற்சிக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, வெளிநாடு எங்கேயா சுத்தி பார்க்கலாமா, இல்ல நம்ம தமிழ்நாட்டிலேயே எங்கேயா ஒரு பயணம் டூர் போயிட்டு வரலாமா, இல்லைன்னா இந்தியாவிலேயே எங்கேயா பயணம் செய்யலாமா, ஃப்ளைனில் போயிட்டு வருவோம், ஃப்ளைட்டில் ஒரு தடவையாக போயிட்டு வருவோமா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குன்னா இந்த ராகு பகவான் உங்கள் எண்ணத்தை நிறைவேற்றி தருவார், ஒரு மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பார். மனசுக்குள்ள ஆசைகள் அவ்வளவு இருந்துச்சு பார்த்தீங்களா, இது கிடைச்சா சந்தோஷம், அது கிடைச்சா சந்தோஷம், இப்படி கிடைச்சா சந்தோஷம், அப்படிலாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த சந்தோஷங்கள் இனிமே நிறைவேறப் போகிறது. ஆனால் சந்தோஷம் நிறைவேற போகுதுங்கிறக்காண்டி தேவையில்லாத சந்தோஷம், மற்ற குடும்பத்தை அழித்து விட்டு ஏற்படுகின்ற சந்தோஷம், மற்ற பெண்களை தவறாக சித்தரிக்கின்ற சந்தோஷத்தை எக்காந்த கொண்டும் இந்த காலகட்டங்களிலும் எந்த காலகட்டங்களிலும் நம்மளுடைய அன்பான மிதுன ராசிக்காரர்கள் இயக்கிவிடக்கூடாது. இயக்கிவிட்டால் கிரகம் அதனுடைய கடமையை கரெக்டாக தவறாமல் உங்களை வச்சு செய்யும் என்பதனால சந்தோஷம் உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுடைய தனிப்பட்ட செயல்பாடுகளுக்கும் சிறப்பாக இருக்கும். மற்றவர்களை பாதிப்படையக்கூடிய எந்த சந்தோஷமும் உங்களுக்கு நிலையான தன்மையை கொடுத்து விடாது என்பதனால் சரியான முறையில் சந்தோஷத்தை பெற்றுக்கோங்க. ஓகேவா? இல்லீகல் கான்டாக்ட் எதுவும் இருந்தால் கட்டாயமாக மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஸோ கவனமாக செயல்படுங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரி, இப்போ இந்த கிரகங்கள் இப்படி செயல்படுவது மூலமாக நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்? நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க ராகு கேது பயிற்சி அப்போ கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கும்போது, உங்களை விட வயது குறைந்த நபர்கள் உங்களுடன் வேலை பார்க்கிறார்கள், அல்லது உங்களுடைய அலுவலகத்தில் இருக்கிறார்கள், உங்களுடைய கம்பெனியில் வேலை பார்க்காங்கன்னா அவங்களை கொஞ்சம் கவனமாக வழி நடத்துங்கள். அவங்களை எக்காந்தம் கொண்டும் டிஸ்கரேஜ் பண்ணிடாதீங்க, முடிஞ்ச அளவு என்கரேஜ் பண்ணுங்க. அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸை அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க.
அவர் என்ன எப்படிப்பட்டது தெரியுமா, அவருடைய செயல்பாடு என்ன தெரியுமா, அவருடைய ப்ளஸ் என்ன தெரியுமா, அவருடைய மைனஸ் என்னன்னு தெரியுமான்னு உங்கள் கூடவே இருந்து உங்களை செஞ்சிருவாங்க. ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. அவங்க ஏதாவது ஒரு உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரியோ இல்லை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பேசினா முடிஞ்ச அளவு அவங்கள டைவெர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள். எதிர்த்து நிற்கணுங்கிற விஷயங்களை மட்டும் எக்காந்த ஒன்றும் செய்துவிடக்கூடாது. அதேபோல் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். சில விஷயங்கள்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஸோ கவனமாக இருங்க. லாபங்கள் அதிகமாக வருது, சந்தோஷங்கள் அதிகமாக வருதுங்கிறக்காண்டி உங்களுடைய முயற்சியை எக்காந்து கொண்டும் விட்டுவிடக்கூடாது. கைவிட்டு விடாமல் நம்பிக்கையுடன் உங்களுடைய முயற்சியை செயல்படுத்த வேண்டும். முயற்சி எந்த அளவுக்கு நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ஃபிடண்டா பண்றீங்களோ தடை இல்லாத வெற்றியை பெறுவீங்க. முயற்சியில மட்டும் கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டீங்கன்னா சில வெற்றிகளில் போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதே போல கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட எந்த ஃபீல்ட்ல வேலை பார்க்குற நம்மளுடைய மிதுனராசி அன்பர்கள் ரொம்ப 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 கவனமா இருக்கணும். தொலைத்தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல நம்மளுடைய யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அதே போல சமூக வலைதளங்களில் தன்னை பிரபலமாக்க வேண்டும், தன்னுடைய செயல்பாடை இந்த உலகம் அங்கீகரிக்க வேண்டும் என்ற செயல்பாடில் செயல்படுகின்ற அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் சொல்வது என்னன்னா, மிதுனராசிக்காரங்களுக்கு உறுதியாக உங்களை சித்தரிக்கும் வண்ணம் தவறான வண்ணமாக இல்லாதவாறு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவசரப்பட்டு உங்களை நீங்கள் ஒரு மதிப்பு மரியாதை வேணுங்கிறக்காண்டி ஒரு தவறான செயல்பாடை செஞ்சிட்டிங்கன்னா அதில் ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும். அதுபோல் மற்றவர்களுக்கு பாதிப்படையும் அளவுக்கு வார்த்தைகளை உபயோகப்படுத்தவே கூடாது. தேவையில்லாமல் வீடியோ பதிவுகளில் மற்றவங்களை தரக்குறைவாக பேச வேண்டிய சூழ்நிலைகள் ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தாலும் முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ வார்த்தைகள், அந்த கம்யூனிகேஷன் ரெண்டுமே சேர்ந்துச்சுன்னா நீங்கள் கெட்ட பேர் வாங்கிடுவீங்க. ஸோ நல்ல பெயர், நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களை சந்திக்கணும்னா சில விஷயங்களை நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா கட்டாயமாக கிரகங்கள் உங்களுக்கு முழுமையான ஆளுமை தன்மையை கொடுக்கும். உங்களுடைய தகப்பனாருடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் அடிவயிறு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த சூழ்நிலைகள் ஏதாவது வர விடாமல் தடுக்கணும்னா நீங்கள் கட்டாயமாக ஒவ்வொரு புதன்கிழமையும், மேக்சிமம் மாதத்தில் ஒரு புதன்கிழமை அல்லது ஒவ்வொரு புதன்கிழமையும் உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற ஆஞ்சநேயருக்கு 11 வெற்றலை காம்பில் சுற்றி ஆஞ்சநேயருக்கு மாலையாக நீங்கள் சாத்தினீங்கன்னா, புதன் ஓரையில் கரெக்டாக வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுடைய இளைய சகோதரனால் ஏற்படுகின்ற பிரச்சனை, உங்களை விட வயது குறைந்தவர்களால் ஏற்படுகின்ற பிரச்சனை, கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாமே பிரச்சனை வெளியே நிற்கும், உங்களை நோக்கி வராது. இல்லைன்னா உங்களை நோக்கி அப்படியே அம்பு விட்ட மாதிரி வந்து அடிப்பாங்க, கொஞ்சம் கஷ்டப்படணும். ஸோ அதனால் வழிபாடுகளை சரியாக பின்பற்றுங்கள். உங்களுக்கு தெரியாத 2ஆம் பாலினத்தான திருநங்கைகள், அந்த சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் உதவிகள் செய்யும் பொழுது அவங்களுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும் பொழுது நீங்கள் உறுதியாக பலவிதமான தடைகளை தகர்த்தெறிந்து வெற்றி பெறுவதற்கான உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் தெய்வ குழந்தைகள் நம்ம சொல்லுவோம். ஸோ அவங்கள கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறதுலாம் மிதுன ராசிக்காரங்க 100% கூடாது, எந்த ராசிக்காரங்களும் கூடாது. அவங்கள மரியாதை கொடுத்து மரியாதை நிமித்தமாக நீங்கள் நடத்தும் பொழுது சகல விதமான ஆற்றலும் இறை அருளும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டு நீங்கள் வெற்றி பெறுவீங்க. இப்போது வரை நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கு என்றால் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் கொடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை தற்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் DJ சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.